அட ஆமாங்க. தமிழகத்தில் பொங்கல் பரிசு நிதி ஒதுக்கீடும் பண்ணிட்டாங்க. பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கனையும் வெளியிட்டாங்க. பரிசு தொகையை சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்கங்க. என்னதான் நடக்கிறது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்பன பற்றி ஒரு முக்கிய அலசலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்க மக்கள் எல்லோருமே இந்த நேரத்தில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற டைமில் பொங்கல் பரிசு தொகை ஸோ 5000 ரூபாயை ஏன் இன்னும் தமிழக அரசு வெளியிடலை? ஸோ பொங்கல் பரிசு 5000-துடன் ரொக்க பரிசு 5000-துடன் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் கோரிக்கைகள் எல்லாமே விடுத்திருக்காரு. இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா, எந்த அளவில் இதில் உண்மையான தகவல்கள் இருக்கிறது என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. விவசாயிகளிடமிருந்து உடனடியாக பொருட்களை கொள்முதல் செய்து பாஜக தமிழக மக்களுக்கு ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிയിട്ടുள்ள செய்தி அறிக்கையில், இன்னும் 13 நாட்களில் பொங்கல் வரவேற்கு ஒரு வேளையில் இப்பொழுது தான் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்களா? இது அரசுக்கு தெரியாதா? இவ்வளவு காலதாமதம் ஏன் அப்படின்ட்டு இதிலேயே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை திருப்பி போட்டிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா 13 நாட்களில் எல்லா கொள்முதல் வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த சிறு முக்கியமான அறிவிப்பை பார்த்திங்கன்னா அரசு அறிவிக்க போகிறாங்க. மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இதில் அடங்கியிருக்க போகுது. மேலும் வருடம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நிலையில் இத்தனை நாட்கள் பரிசு தொகுப்புகளுக்காக கரும்பையும் பச்சரிசியும் சர்க்கரையும் கொள்முதல் செய்யாதது ஏன்? ஒருவேளை கடைசி நேரத்தில் கண் துடைப்புக்காக ஏனோதானோ கொள்முதல் செய்து உழவர்களின் பொதுமக்களையும் ஏமாற்றும் திட்டமா? ஆட்சி முடியும் தருவாயிலாவது திமுக அரசின் பூங்காட்டத்தை ஒதுக்கி வைத்து உடனடியாக கரும்பையும் மஞ்சளையும் வெள்ளத்தையும் கொள்முதல் செய்து 5000 ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசை சரிவர வழங்குங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஸோ இதில் என்ன தான் முடிவு எடுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக பொங்கல் பரிசு ஒரு சர்ப்ரைஸ் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. 5000 ரூபாய்க்கான டோக்கனை அரசு வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற டோக்கன்லேயே இந்த 5000 ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வரலாம். 248 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்காக தமிழக அரசு. இதற்கான ஒரு அரசாணையும் தமிழ்நாட்டில் சுமார் 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க. இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்குமே இது வழங்கப்படும் முழுநீள கரும்போட. ஸோ இதற்கு எல்லாமே தயாரிப்பு நிலை பார்த்திங்கன்னா டோக்கன் வழங்க போகிறாங்க. பரிசு தொகுப்பை பெறுவதற்கு அனைத்து ரேஷன் கடைகளிலுமே டோக்கன் வழங்கப்படும். ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டும்தான் இதை கொடுக்கணும். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான ரூல்ஸு விதிமுறைகள் இதுக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் டோக்கன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் எல்லாமே நம்ம இந்த வீடியோக்களில் காட்டியிருக்கோம், பார்த்துருக்கலாம். 85% பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் அனுப்பும் பணிகள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இலவச வேட்டி சேலைக்கு இது சுமார் 1.177 கோடி வேஷ்டி சேலைகள் நெசவாளிடந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் கொள்முதல் கரும்பில் பார்த்திங்கன்னா 22,291 டன் மெட்ரிக் டன் பச்சரிசியும் கரும்பும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ எதிர்பார்க்கப்படும் இந்த பொங்கல் பரிசு என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு 3000 ரூபா கொடுங்க, அதுலேருந்து அதிகபட்சமாக 5000 ரூபா ஒருத்தைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.
ஸோ உரிமை தொகை வரக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபா மாதம் மாதம் வந்துடும். அந்த அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா ஒருத்தருக்கு நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி டோக்கன் எல்லாமே விரைவில் வந்திருக்கு. ஸோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ டோக்கன் நீங்கள் வாங்கிக்க வச்சுக்கோங்க. இப்போ இருந்தே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டோக்கன் எல்லாமே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டோக்கன் வாங்கிய நபர்களுக்கு 5000 ரூபாய் கண்டிப்பாக பரிசு காத்துக்கிட்டு இருக்குங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.